நடத்தி முடித்திருக்கின்ற மா.க. ஸ்டாலின் அவர்கள் முதலிலே அவருடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். நடைபெற இருக்கின்ற வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் அதற்கு ஏற்ற சுறுசுறுப்பாக உத்வேகத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சோழமண்டல மாநாடு கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கும்பகோணத்தில், கும்பகோணம் என்றால் மகா பெருவிழா உலகமே வைக்கக்கூடிய வகையில் அந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை மகா பெருவிழா நடைபெற்றது. அந்த மகா பெருவிழாவே மிஞ்சுகின்ற வகையில் நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய மனம் குளிரக்கூடிய வகையில் அந்த மாநாடு பிரமாண்டமாக இளைஞர்களுடைய எழுச்சியோடு, பெண்களுடைய ஆதரவோடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மகளிர் மாநாடு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து குறைந்தது 50,000 பெண்களை கலக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இந்த மாவட்டம் தப்பா சொல்றாரு, 1 லட்சம் சொல்றாரு. அவர் 1,10,000 அவர் கொண்டு அனைத்து பெண்களும் ஒரே கலரில் சேலை, மஞ்சள் சேலை அந்தந்த மாவட்டத்துக்கு வருகின்ற பெண்கள் எல்லாம் மஞ்சள் சேலையோடு மிகவும் மங்களகரமாக வர வேண்டும். உலகம் வியக்கக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமைய வேண்டும். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம் எங்கு பார்த்தாலும் விழா கோலம் காணக்கூடிய வகையில் விளம்பரம் பதாகைகள் வைக்க வேண்டும். எந்த கட்சி எடுத்தாலும் சுவர் விளம்பரம், போஸ்டர் விளம்பரம், விளம்பர பதாகைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த விளம்பரத்தின் பூம்புகாருக்கு தெற்கே, பூம்புகாருக்கு மேற்கே, பூம்புகாருக்கு வடக்கே, சொல்ல முடியாது. இந்த 3 பகுதியிலும் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக கஷ்டப்படணும். இன்னும் இந்த மாநாட்டுக்கு 22 நாட்கள் இருக்கின்றது. 22 நாள்ல ஒரு நாள் முடிஞ்சு விட்டது. பாக்கி 3 வாரம் தான். அந்த 3 வாரமும் நம்ம தூங்காமல் கண்ணு விழித்து கொண்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இது முன்னாடி நடந்த மாநாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வேட்கை தரக்கூடிய வகையில் உள்ளது. ஆனா இந்த மாநாடு ஒரு வாழ்வா சாவா என்கின்ற ஒரு கௌரவ பிரச்சனை உள்ளடக்கிய மாநாடு. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்து பத்திரத்தில் அடகு வைத்தாவது சிறப்பாக நடத்த வேண்டும். வசூலை ஒரு பக்கம் தூக்கி விட்டு நான் இந்த மாவட்ட செயலர் என்றால் இந்த மாவட்ட செயலருடைய அதிகாரம் என்னவென்று மற்ற கட்சியினரால் பாராட்டப்படக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமைய வேண்டும். அடகு வைக்கவே வேண்டியது. மாநாட்டிற்கு அந்தந்த மாவட்ட எல்லைகளில் ஓலை ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். மருத்துவர் ஐயா அழைக்கிறார் என்று, மகளிர் பிரிவுகளுக்கு அழைக்கிறார் என்று ஓலை ஆட்சிகள், விளம்பர பதாகைகள், குறிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் பிரச்சார வாகனத்தில் சென்று மாலை நேரங்களில் மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை கிராமங்களிற்கு பிரச்சார வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு திருமண பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரம் தான் முக்கியம். அதாவது கும்பகோணத்தில் நடந்த மாநாட்டுக்கு நாங்க 7 வாகனங்கள்ல LED விளக்கு பொருத்தப்பட்டு கும்பகோணத்தினுடைய பெருமைகளை எடுத்து இந்த வண்டியில வச்சு LED விளக்கு போட்டு ஒரே நாள்ல 7 வண்டியும் பகல்ல கும்பகோணம் நகரம் முழு சுத்திட்டு, பாக்கி தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் எல்லாம் முழுவதும் எங்க பார்த்தாலும் LED விளக்கு பொருத்தப்பட்ட அலங்கரிக்கப்பட்டு அந்த பிரச்சார வாகனத்தை அனுப்பி வைத்தோம். மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரை குறைந்தது 4 மணி நேரம் அந்த பிரச்சார வாகனம் கிராமங்களிலும் நகர்ப்புறம் சுற்றி வர வேண்டும். அதாவது விளம்பரம் பொருத்தப்பட்ட அலங்கார வண்டியில மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரை நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வாகனம் சுற்றி வர வேண்டும். அந்தந்த பகுதியில் மக்கள் குடியிருக்கின்ற வண்டியில கோவலன் இருப்பான், மாதவி இருப்பான், அப்புறம் கண்ணகி இருப்பான், கண்ணகி, மாதவி, அப்புறம் இளங்கோழிகள் இருப்பாங்க.
அதே போல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற வகையில் வித்தியாசமான முறையில் இதுவரை நடந்திராத மாநாட்டை விட இந்திய மாநாடாக பூம்புகார் மாநாடு அமைய வேண்டியதற்கு முன்னுதாரணமாக ஒவ்வொரு போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரம் செய்ய வேண்டும் கேட்டு எங்கு பார்த்தாலும் மஞ்சள் கொடிகள் கிட்டத்தட்ட 1 லட்சம் மஞ்சள் கொடிகள் பறக்க வேண்டும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து எங்க பார்த்தாலும் கொடி தோரணம் கட்டி பண்ணணும். மாநாடு 10ஆம் தேதி சொல்லிட்டு 9ஆம் தேதி இரவெல்லாம் கட்டக்கூடாது. மாநாடு 10ஆம் தேதி சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு எங்க பார்த்தாலும் மஞ்சள் கொடியா பார்க்கணும். இந்த கொடியை பார்த்தாலே ஒரு வாரம் ஒரு 10 நாள் விளம்பர பதாகைகள் நாளைக்கே நீங்க வச்சிடலாம். அந்த கிராமத்திலையும் மஞ்சள் கொடி வன்னியர் சங்கம் பொறிக்கப்பட்ட கொடியானது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்தந்த பகுதியில் உள்ள சின்ன சின்ன கடை வீதிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் பகுதிகள் எங்க பார்த்தாலும் கொடியா பறக்கணும். அந்த கொடியை பார்த்தாலே ஐயா பேர சொன்னாலே அந்த கிராமத்துல தன்னெழுச்சியாக இளைஞர்கள் பட்டாளம் திரண்டு வருது. அதே போல பெண்களும் ஒவ்வொரு நாளும் பெண்கள் எல்லாம் சீரியலை பார்க்கறத விட்டுட்டு ஐயா என்ன சொல்றாங்கிறது ஐயா மேல தன்னறியாத பெண்களுக்கு ஒரு அனுதாபம் ஏற்பட்டு இருக்குது. அதுவும் குறிப்பா இந்த ஒட்டு கேட்கும் கருவிகள் வந்து பாத்தீங்களா, அந்த பிறகு இப்படியே நடக்குமான்னு சொல்லி பெண்கள் மத்தியில ஏகப்பட்ட உற்சாகத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மாநாட்டுக்கு அழைத்து வருவதற்கு பயன்படுத்த வேண்டும் கேட்டு மாநாடு இந்த மாதிரியான மாநாடு நடந்திருக்க கூடாது, நடக்கும் போறது கிடையாது இடத்தை பூம்புகார் மாநாடு தட்டி பறிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் வீண் போகாது, உரிய பலன் கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.